வங்கிக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்த புதுமாப்பிள்ளையின் பைக்கை திடீரென வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் உடம்பை கத்தியால் குத்தி கிழித்து புதுமாப்பிள்ளையை கொலை செய்த கொடூரம். செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை தட்டி தூக்கிய போலீஸ். திருமணமான 10 நாட்களில் புதுமாப்பிள்ளை கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? நண்பகல் 12 மணி இருக்கும். எடவூர் கிராமம் வழியா பைக்கில் போயிட்டு இருந்தாரு இளைஞர் கணேஷ். அப்போ அவரை திடீர்னு வழிமறிச்ச 4 பேர் கொண்ட கும்பல் கணேச சரமாரியா கத்தியால குத்தி உடம்பு கிழிச்சிருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த கணேஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கிராம மக்கள் கிட்ட கொலையாளிகளை பத்தி கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு உயிரிழந்த கணேஷுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. இவங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டு சைட்ல ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒருவேளை அவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும்னு கிராம மக்கள் சொல்லி இருக்காங்க. இந்த தகவலை அடிப்படையா வச்சு மனைவி கீர்த்தியோட பெற்றோர் வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். ஆனா கீர்த்தியோட அண்ணன் துர்காராவ் அங்க இல்ல. உடனே அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். அதுல செல்போன் சிக்னல் பக்கத்துல உள்ள கிராமத்தை காட்டியிருக்கு. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் நண்பர் வீட்டுல பதுங்கி இருந்த துர்காராவை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. ஆந்திராவில் உள்ள எடவரு கிராமத்தை சேர்ந்த கணேஷ் எலக்ட்ரீஷியனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். இவருக்கு தெனாலியை சேர்ந்த கீர்த்திங்கிற பொண்ணு கூட திருமண பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. கணேஷ் முறைப்படி தன்னோட பெற்றோர் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுட்டு கீர்த்தியோட வீட்டுக்கு சம்பந்தம் பேச போயிருக்கார். கணேஷ் கீர்த்தியை விட ரொம்ப குள்ளமா இருந்ததால கீர்த்தியோட பெற்றோருக்கு கணேச சுத்தமா பிடிக்கல. ஆனா அந்த சந்திப்பு கணேஷுக்கும் கீர்த்திக்கும் காதலா மாறி இருக்கு. செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்ட 2 பேரும் டெய்லி போன் பேசி தங்களோட லவ்ல ரொம்ப டீப்பா இறங்கி இருக்காங்க. இதுக்கடையில இவங்களோட லவ் மேட்டர் பொண்ணோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால பயங்கர கோபமான கீர்த்தியோட பெற்றோரும் அண்ணன் துர்காராவும் அவன் உன்னைய விட உயரம் குறைவா இருக்கிறதாலதான் அவனை உனக்கு கட்டி வைக்கல, இப்ப நீயே அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம சொந்தக்காரங்கள் எல்லாம் தப்பா நினைப்பாங்க, அதனால அவனோட பழகுறத நிறுத்திட்டு ஒழுங்கா நாங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பெற்றோரோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத கீர்த்தி எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது கணேஷ் கூட தான், அப்படி இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டே கணேஷுக்கு போன் பண்ண கீர்த்தி எங்க வீட்டுல நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு, அதனால நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு கணேஷும் ஓகே சொல்ல வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க கீர்த்தி. அடுத்து 2 பேரும் அங்குள்ள ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து ரிசப்ஷனையாவது ரொம்ப கிராண்டா நடத்தணும்னு திட்டம் போட்ட அந்த தம்பதி அதுக்கான பணத்தையும் புரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஆத்திரமடைஞ்ச கீர்த்தியோட அண்ணன் துர்காராவ் கணேச கொலை செய்யணும்னு திட்டம் போட்டிருக்கான். சம்பவத்தன்னைக்கு ரிசப்ஷனை கிராண்டா நடத்துறதுக்காக பக்கத்துல உள்ள பேங்க்ல நகையை அடமானம் வைக்க பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு கணேஷ். அப்போ திடீர்னு அங்க 2 பைக்குகள்ல வந்த 4 பேர் கணேச வழிமறிச்சிருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கணேச சரமாரியா குத்தி கிழிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச கணேஷ் சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கொலையாளி துர்காராவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதன்படி பக்கத்து கிராமத்துல நண்பனோட வீட்டுல பதுங்கி இருந்த துர்காராவையும் அவனோட நண்பர்களையும் அரெஸ்ட் பண்ணி போலீசார் சிறையில் அடைச்சிட்டாங்க.